வணக்கம். மகர லக்னம். மகர லக்னம் குரு பார்வை இருக்கு. மகரத்துக்கு 2ஆம் இடத்த குரு பார்வை செய்கிறது. மகரத்துக்கு 6ஆம் இடத்தில் குரு. அப்ப 6ஆம் இடத்தில் குருன்னா கபடு சூது தெரியாது. இப்ப வந்து கபடு சூது தெரியாம வெள்ளந்தியாக இருக்க வேண்டிய காலம். அப்ப 2ஆம் இடத்த பார்வை செய்து 6ஆம் இடத்துல குரு இருக்குது. நேரா வந்து 8, 9, 10. அப்ப 10ல குரு பாக்குது. அப்ப 2, 6, 10. அப்ப காசு பணங்கள் இரட்டைப்படை ஸ்தானங்கள் சொன்னா காசு பணங்கள் செல்வங்களை நிம்மதியா நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் காசுகள்ல கடன்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். 6ஆம் இடத்துல வந்து நம்முடைய பேச்சு ஸ்தானங்களை வச்சு ஜெயித்து மற்றவர்கள் ஜெயித்து விடுவார்கள். எப்பவுமே 6ஆம் இடத்துல கொடிய கிரகங்கள் இருந்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும். 6ஆம் இடத்துல நல்ல சுபகிரகம் இருந்தா இந்த நேரம் தோக்க வேண்டிய நேரம். தோக்க வேண்டிய ஏமாந்து விட வேண்டிய. அதனால அதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டும். இப்ப பயணம் பண்றோம், வெளியூருக்கு போறோம். தூரத்துல ஒரு வியாபாரம் இருக்கு. தூரத்துல உங்களுக்கு காசு இருக்கு. நீங்க ரூ. 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு ரூ. 2 கிடைக்கும். இப்படி ஆசை வார்த்தைகளை சொல்லி நம்முடைய முயற்சிகளை, நம்முடைய செல்வங்களை வந்து திசை திருப்பி போகக்கூடிய காலங்கள். அதனால அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். நன்றி. அது 6ஆம் இடம், 10ஆம் இடம்னா 10ஆம் இடம்னு ஒரு ஜாதகத்துக்கு வந்துட்டா, அது தன்னுடைய செயலாவும், கர்மஸ்தானங்களாவும் நிர்ணயம் பண்ணணும். நாம என்ன செய்யறோம்னு நிர்ணயம் பண்ணுவோம். அதனால அந்த செயல்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கொள்ளணும். நன்றிங்க.